விட்டமின் சி பற்றிய தகவல்கள் இதோ. விட்டமின் சி என்றால் என்ன? விட்டமின் கிக்கு அஸ்கார்பிக் அமிலம் என்ற வேதியியல் பெயரும் உண்டு. இது நீரில் கரையக்கூடிய ஒரு முக்கியமான சத்து. நமது உடலால் இந்த விட்டமினை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே நாம் அதை உணவுகள் மூலமாகவே பெற வேண்டும். விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பட்டு நமது உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கிறது. இது பல்வேறு முக்கிய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது. அவற்றுள் நோய் எதிர்ப்பு சக்தி, வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை தூண்டி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. கொலாஜன் உற்பத்தி, தோல், எலும்புகள், குருத்தெலும்பு மற்றும் இரத்த குழாய்கள் போன்ற திசுக்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான கொலாஜன் என்ற புரதத்தை உருவாக்க உதவுகிறது. காயங்கள் குணமாகுதல், சேதமடைந்த திசுக்களை சரிசெய்வதிலும் புதிய செல்கள் உருவாகுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரும்புச்சத்தை உறிஞ்சுதல், உணவிலிருந்து இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. விட்டமின் சி நிறைந்த உணவுகள்: பழங்கள், கொய்யா, நெல்லிக்காய், பப்பாளி, ஸ்ட்ராபெரி, கிவி, ஆரஞ்சு, எலுமிச்சை, மாம்பழம், அன்னாசி. காய்கறிகள்: பச்சை மிளகாய், குடைமிளகாய், புரோக்கோலி, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி. இந்த உணவுகளை சமைக்கும் போது விட்டமின் சி வெப்பத்தால் எளிதில் சிதைந்துவிடும். எனவே முடிந்தவரை பச்சையாகவோ அல்லது குறைவாக சமைத்தோ சாப்பிடுவது நல்லது. விட்டமின் சி குறைபாடு அறிகுறிகள்: உடலில் விட்டமின் சி குறைபாடு ஏற்படும் போது சில அறிகுறிகள் தோன்றக்கூடும். உடல் சோர்வு மற்றும் பலவீனம் இது ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். ஈறுகளில் இரத்தப்போக்கு, ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்தம் கசிவது ஒரு பொதுவான அறிகுறி. காயங்கள் குணமாக தாமதமாவது, சிறிய காயங்கள் கூட ஆற அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். சரும பிரச்சனைகள்: சருமம் வறண்டு கரடுமுரடாக மாறுவது மற்றும் எளிதில் சிராய்ப்புகள் ஏற்படுவது. மூட்டுவலி: சிலருக்கு மூட்டுவலி, வீக்கம் மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படலாம். கடுமையான விட்டமின் சி குறைபாடு ஸ்கர்வி என்ற நோயை உண்டாக்கும். இது ஈறுகளில் இரத்தப்போக்கு, பல் இழப்பு, தசை மற்றும் எலும்புகள் பலவீனம் போன்ற தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும்.